Hi guys, இது Cellcare Infotech நான் இக்பால். இப்போ நம்ம பார்க்க போகிற மொபைல் POCO X3 டெட்டு. இது நம்ம சப்ஸ்கிரைபருடைய மொபைலு. ஆக்சுவலாக அவர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. அங்கே உள்ள ஷாப்பில் கொடுத்ததுக்கு எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு இதை வந்து குரியர் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க இது எதனால் டெட் ஆச்சு, இதை எப்படி ஆன் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ இதை நான் வந்து யூஎஸ்பி சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறேன். என்ன ரீடிங் காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்களாக்கும் 5 வோல்ட் 0.1 ஆம்பில் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது, ஃப்ளக்சுவேட் ஆகலை. ஸோ இது எதனால் இந்த ப்ராப்ளம் ஆகுண்டா, சிபி வந்து ட்ரை சால்டர் ஆகுறதுனால இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ வாங்க இந்த ஃபோனை ரெடி பண்ணுற ப்ராசஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், மதர் போர்டை வந்து நம்ம மொபைல்லேருந்து தனியாக பிரித்தாச்சு. மதர் போர்டு பார்த்தீங்களாக்கும் ஃபுல் ஃப்ரெஷ்ஷு, இது வரைக்கும் சர்வீஸே பண்ணாத ஒரு மதர் போர்டு. ஸோ நம்ம வந்து இந்த ஷீல்டை கழட்டிட்டு நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஷீல்டை கட் பண்ணி நம்ம வந்து ரீபால் பண்ணுறதுக்குள்ள வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களாக்கும் நம்ம வந்து சிபியூவில் சைடில் இருக்கிற பேஸ்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹீட் பார்த்தீங்களாங்க 260, ஏர் வந்து 2 வச்சுருக்கோம். ஸோ சைடில் உள்ள க்ளூவெல்லாம் வந்து மெதுவாக ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடணும். போர்டில் வந்து பிளேடோடைய ஸ்க்ராச்சஸ் பற்றக்கூடாது. இப்போ சைடில் வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு ஹீட் வந்து 380யும் ஏர் வந்து 2லையும் வச்சு சிபியூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ மெதுவாக வந்து நம்ம அது கேப் கிடைக்கிற வரைக்கும் கீழே உள்ள அந்த பேஸ்ட்டும் அந்த இதுவும் மெல்ட் ஆகிற வரைக்கும் டைம் எடுத்து இப்போ பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஃப்ளெக்ஸ் வச்சு சால்ட்ரிங் அயனில் பழைய பேஸ்ட்டையும் அந்த பழைய லெட்டையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். சால்ட்ரிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நான் T2LX, ஹீட் வந்து 380 தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். ஸோ விக்கை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த இடத்த எடுத்தாச்சு. இப்போ தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளோயரில் வந்து ஹீட்டு வந்து 260யும் ஏர் வந்து 2வும் வச்சு சைடில் இருக்கிற பிளாக் பேஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துடணும். திட்டாக இருக்கும். அது அப் அண்ட் டவுன் இருந்துச்சாக்கும் சிபி வந்து கரெக்டாக உட்காராது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சிபியூவை க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ளெக்ஸ் வச்சு சால்ட்ரிங்கில் வந்து பழைய லெட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விக்கு வச்சு ஃபுல்லாக வந்து அந்த பேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட் இருக்குன்னு. ஸோ இந்த பிளாக் லெவல்லாம் போய் பளிச்சுன்னு வந்து அந்த சிபியூ தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் ரீபால் பண்ணும் போது அதில் லெட்டு வந்து பிடிக்கும். இப்போ ப்ளோயரில் அதே மாதிரி வந்து ஏர் வந்து 2வும் ஹீட் வந்து 260லையும் வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணுறோம். இந்த ப்ரெஷ்ஷை போட்டு நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுற தேய்ச்சி எடுத்தமாக்கும் அந்த அந்த பளிச்சுன்னு அந்த சிபியூ வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், சிபியூவை வந்து நான் ரீபால் பண்ணுறதை வந்து ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ சிபியூவை ரீபால் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஃப்ளெக்ஸ் வச்சு அதை வந்து ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் வச்சு மறுபடியும் அதை ஹீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது கரெக்டான லொக்கேஷனுக்கு அந்த பால்ஸ்லாம் போய் செட் ஆகும். இப்போ சிபியூவில் வந்து சிபியூ பேடில் வந்து பேஸ்ட்டு வச்சு ஃப்ளெக்ஸை வச்சு சிபியூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை கரெக்டான இடத்துல அலைன்மெண்ட் பண்ணிடணும். ஸோ எப்போதுமே எந்த ஐசியுமே கலட்டும் போது கரெக்டான அந்த நோஸ் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதற்கு வந்து ஹீட் 370யும் ஏர் வந்து 2வும் வச்சு நான் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சைடில் வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும். ஸோ வந்து லைட்டாக ஷேக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹீட் தேவைப்படுது. மறுபடியும் ஷேக் பண்ணி பார்க்கலாம். செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், சிபியூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மொபைலில் போட்டு டெட் ஃபால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். இது வந்து POCO X3 உடைய ஆட்டோ டெட் கம்ப்ளைண்ட்டு. இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சிபியூவை ரீபால் பண்ணி. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃபோன் ஃபால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்டையும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபோன் இருக்கும். ஸோ இருந்தால் இந்த டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரில் இருந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மொபைல் ஆன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க் வந்து சக்ஸஸ்ஸு. ஸோ உள்ளே போதான்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட இதே மாதிரி கம்ப்ளைண்ட் மொபைல் இருந்தால் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரில் இருந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக
பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம வந்து ஃபால்ட்டை வந்து ரெடி பண்ணி தரலாம். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து தரலாம். சென்னைக்கு வெளியில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க குரியர் பண்ணலாம். குரியர் சர்வீஸ் இருக்குது. நான் திரும்ப ரெடி பண்ணி குரியர்லேயே போட்டு விட்ருவேன். உங்களுக்கு வந்து வெளியில் கிடைக்காத அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சிபியூ ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த மொபைல் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ எம்ஐயுஐ லோகோவில் நிற்குது. உள்ளே போயிடுச்சாக்கும் ஓகே ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.